யூகே வாழ் தமிழர்களுக்கு ஒரு தித்திக்கும் செய்தி. லண்டனில் கலைக்கதம்பம் இந்த நிகழ்வை பற்றி உயர்திரு ஐயா கமலநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி விரிவாக சொல்லுவாங்க. வணக்கம். எல்லாமல்ல என்ஃபீல் நாகபூஷனுடைய திருவடியை வணங்கி என்ஃபீல் நாகபூஷன் என்பட ஆலயம் என்ஃபீல் இந்து தமிழ் கலா சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹரோவில் அமைத்திருக்கின்ற லெசர் சென்டரிலே ஒரு கலைக்கதம்ப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழகத்தில் இருந்து பின்னணி பாடகர்களாக விளங்குகின்ற ஸ்ரீனிவாஸ், விஜயபிரகாஷ், சத்யபிரகாஷ் மற்றும் சுப்பசிங்கர், ரட்சிதா, சரண்யா அவர்களோடு தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற குமரன் இசைக்குழுவினுடைய இசையோடு கலைக்கதம்ப நிகழ்வு வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதற்கு பிரமாண்டமான ஏற்பாடு நடைபெறுகின்றது. இந்த கலைக்கதம்பத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு இசையை கண்டுகளித்து ரசித்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இங்கே காணப்படுகின்ற QR கோடு என்கின்ற ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஊடாக டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது என்ஃபீல்ட் நாகபூஷன் ஆலயத்திலே அல்லது மண்டபத்திலே வருகை தந்து நீங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற கலைக்கதம்பம் நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களே, ஒரு ஆலயம் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அதை நீங்கள் கண்டுகளிப்பது உங்களுடைய மனதுக்கு மாத்திரமில்லாமல் அந்த ஆலயத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் உதவுகின்றது என்ற வகையிலே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அறியப்படுத்தி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய அடுத்த வருடம் 25வது ஆண்டு நிறைவு செய்கின்றதை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கலைக்கதம்ப நிகழ்விலே அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். மக்களே, இந்த ஆலயம் என்பது இந்த ஆலயத்துடைய ஒரு மிகப்பெரிய பங்கை சமுதாய வளர்ச்சிக்காக, ஈழத்தில் வாழ்கிற தமிழ் மக்களுக்காக, சமூக வேலைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நீங்கள் நிச்சயம் ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற்று நம்ம சமூகத்தையும் வளர்த்தெடுக்கணும், நம்ம சமூகத்துக்கும் ஆதரவு தரணும்னு சொல்லிக்க விருப்பப்படுறோம். தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் அகத்தியன்.